வணக்கம். வாங்க, இன்றைக்கி சூப்பரான பாஸ்தா தான் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி பாஸ்தா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவுக்கு வந்து அதை வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசாக நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து போட்டு வச்சாச்சு. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிக்ஸ் மிளகாத்தூள். இதை மட்டும் காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அதை நல்லா போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி மசாலா ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்தோம்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வீட்டில் பாஸ்தா தான் டிஃபனு. நல்லா கொஞ்சம் பொறுமையாக கிளறணும். அப்போ தான் வந்து எல்லாம் மசாலா நல்லா பாருங்கள் சூப்பராக அடித்தா ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்குங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக வந்து பாருங்கள் அலங்காரத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. அது மேலே கொஞ்சம் லைட்டாக மல்லி தலையை தூவியாச்சு. சூப்பராக வந்திருக்கா. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.